வெல்கம் டு விஷ் இந்தியன் கேர்ள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். நான் வந்து 98 kgs இருக்கும்போது நிறைய வாட்டி வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு யோசிச்சிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் ஒர்க் அவுட்டே ஆனதில்லை. ஸோ அந்த மாதிரி டோன்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன் ஒர்க் அவுட் ஆகலை, இதெல்லாம் நம்ம ஆக்சுவலி யோசிக்கவே கூடாது வெயிட் லாஸ் ஜர்னி பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்றத பார்க்கலாம். லெட்ஸ் டைவ் டீப் இன்டு இட். ஃபர்ஸ்ட் திங், நிறைய வாட்டி அப்படின்னு நான் சொல்லும்போது கிட்டத்தட்ட எனக்கு ஞாபகம் இருந்து ஒரு 7-8 years நான் வந்து ட்ரை பண்ணியிருப்பேன் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு. பட் ஆனால் நடந்ததே இல்லை. அதில் ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு இம்ப்ரெஸ் அதர்ஸ். வெயிட் லாஸ் பண்ணிட்டா நான் கொஞ்சம் அழகாக இருப்பணும், என்னை பார்த்து மற்றவங்க இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்களோ, இல்லை எனக்கு அது ட்ரெஸ் போட்டால் அழகாக இருக்குமோ. ஸோ ஏதோ ஒரு மற்றவங்களுக்காக ஒரு ரீசனாக வச்சு நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பார்ட்டி போகிறோம், இந்த பார்ட்டிக்கு வந்து நான் இப்படி போனால் நல்லா இருக்கும்ல, அதனால வெயிட் லாஸ் பண்ணணும். இல்லை ஒரு வெட்டிங் இருக்குது, வெட்டிங் அட்டென்ட் பண்ணும்போது நான் இந்த சாரீ கட்டினா நல்லாயிருக்கும், அதனால வெயிட் லாஸ் பண்ணணும். அப்படின்றது விஷயங்கள் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அண்ட் பர்சனலி நான் வந்து ஒபீஸாக இருக்கிறவங்கள மீட் பண்ணும்போதோ இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள பார்க்கும்போதோ அவங்களுமே வந்து அது ஒரு சின்னதாக ஒரு ரீசன் தான் வச்சுருக்காங்க. அது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் மாதிரி. எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நான் வெயிட் லாஸ் பண்ணணும், நான் ஒரு அப்ராட் ட்ரிப் போகிறேன், நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ எனக்கு அவங்க என்கிட்ட சொல்லும் போதெல்லாம் நான் இந்த மாதிரிலாம் யோசிச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி தான். இது பாயிண்ட் நம்பர் 1. நான் த செகண்ட் திங், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதே ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே தள்ளிடுவேன். அதுதான் வந்து நான் கண்டுபிடிச்சேன் வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம். ஏன் இத்தனை வருஷம் பண்ண முடியாமல் இப்போ எப்படி என்னால் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு. நான் அது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமா எடுத்ததே இல்லை. ஐயோ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும், நம்மளால் இது சாப்பிட முடியாது, ஐயோ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும், நம்மளால் எங்கே போக முடியாது, அவங்க வீட்டுக்கு போனால் இன்றைக்கி அவங்க என்ன சமைக்கிறாங்களோ அதான் சாப்பிடணும், நமக்கு கரெக்டான ப்ரோட்டீன் கிடைக்குமா, ஃபைபர் கிடைக்குமா, கார்ப்ஸ் நிறைய சாப்பிடுவோம் அப்படின்ற தாட் ப்ராசஸ். ஃபேமிலி கூட வெளியில் போகணும் அப்படின்னா ஐயோ இன்றைக்கி என்னால் போக முடியாது அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்து அவங்க போய் என்னெல்லாம் ஃபன் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறது. இது எல்லாமே நான் லாங்காக பண்ணலை. அப்பப்போ பண்ணும்போது எனக்கு இருந்த விஷயங்கள் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து டூ மச்சாக வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறது தேவையே இல்லை அப்படின்றத நான் 35 kgs ஒரு 1.5 years to 2 years ப்ராசஸில் லூஸ் பண்ணதுக்கப்புறம் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கவே தேவையில்லை. 1 or 2 days வந்து இங்கே அங்கே போகிறதோ இட்ஸ் ஓகே. ஏன்னா நமக்கு மோர் இம்பார்ட்டன்ட் வந்து கன்சிஸ்டன்சியும் டிசிப்ளினும் தான். அந்த ஒரு நாள் 2 நாளில் பெரிய சேஞ்சஸ் வந்து ஆட போகிறதில்லை அப்படின்றத நான் எனக்கே இப்போ தான் சொல்கிறனால ஐம் ஸோ ஹாப்பி. அப்புறம் தான் என்னால் வந்து ஈஸியாக வெயிட் லாஸும் பண்ண முடிஞ்சிச்சு. பாயிண்ட் நம்பர் 3, ப்ளேம் கேம் ஆடுறது. டோன்ட் ப்ளேம் அதர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், என் பையன் வந்து இன்னைக்கு ஷவர்மா சாப்பிடணும்னு ஆசைப்பட்றான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவனுக்கு ரொம்ப ஷவர்மானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் சாப்பிடும்போது எனக்கும் சாப்பிடணும் போல இருக்குமே, அதனால அவனுக்கு வாங்கி தராமல் இருக்கிறது. இல்லை அவன் சாப்பிட்றதுனால நானும் சாப்பிட்டுட்டு என் பையனால தான் என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள். இன்னைக்கு ஹஸ்பண்ட்க்கு மட்டன் சாப்பிடணும் போல இருக்கும். ஸோ ஓகே இன்னைக்கு மட்டன் சமைச்சிட்டா அதோட வேறு எதுவும் சமைக்காமல் விட்டுட்டேன்னா கண்டிப்பாக ஃபைபர் கிடைக்காது. மட்டன் மொத்தமே எனக்கு வந்து நல்லா யோசிச்சு பாருங்க, 98 kgs இருக்கும்போது நான் எப்படி சாப்பிடுவேன். ஏன்னா நான்லாம் வந்து நல்ல ஃபுடி. சில பேர்லாம் சொல்லுவாங்க நான் கம்மியாக சாப்பிடுவேன் ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்கேன். அப்படிலாம் இல்லை. நான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நல்லா சாப்பிடுவேன். அதனால தான் நான் நல்லா வெயிட் ஏறியிருந்தேன். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி சினாரியோஸை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நான் இதனால தான் இப்படி இருக்கேன், இவங்க தான் என்னை அலோவ் பண்ணாமல் இருக்காங்க, இவங்க தான் எனக்கு வந்து தடையாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தூக்கி போட்டாதான் வெயிட் லாஸ் பண்ண முடிஞ்சிச்சு என்னால். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் ஹிண்ட்ரன்ஸாக இருந்திருக்கா, நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் இதனால தான் முடியல, இதை பற்றி ஏதாச்சும் சஜஷன் சொல்லுங்கள், இல்லை இதில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த பிளாட்ஃபார்ம் மோர் ஆன் டிஸ்கஷன் நோட்டாக இருக்கணும். இது பண்ணால் வெயிட் லாஸ் ஆகிடும், இது பண்ணால் வெயிட் லாஸ் ஆகாது அப்படின்றது ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் கிடையாது அப்படின்னு யோசிக்கிறேன் நான். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். மோஸ்ட்லி விமன் நான் பழகிற விமன் கூட ஜிம் ரொட்டீன் பற்றி பேசும்போதோ வெயிட் லாஸ் பற்றி பேசும்போதோ இல்லை டேக்கிங் கேர் ஆஃப் தெம்செல்ஃப் பற்றி பேசும்போதோ
எல்லாத்துக்குமே நிறைய எக்ஸ்கியூசஸ் இருக்குது. அது எக்ஸ்கியூசஸ் தான் அப்படின்னு தெரியாமையே அவங்க வந்து இதனால தான் செய்ய முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு செகண்ட் நல்லா பாண்டர் பண்ணோன்னா தூக்கி போட முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஹாப்பியாக உங்ககிட்டயே நல்ல விதமாக பேசுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி வெயிட் லாஸ் பண்ணலாம். அதுக்காக பல விஷயங்கள் பண்ணணும். பட் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட செல்ஃப் டாக்ஸை கொஞ்சம் கிளியராக வச்சுக்கோங்க. அதுதான் இந்த வீடியோ இஸ் ஆல் அபவுட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்கனாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. So then we can talk more, which motivates me too. So till we meet up again. Bye.